நண்டு எப்பவுமே தோலை உரிக்கும். இது என்னோடய கம்யூனிட்டி டேங்க் மாதிரி கை வச்சா வருவான், செம்ம ஆக்டிவ். ஆனால் ஸ்னெயில்ஸ் போகிறதுனால என்னென்னா மீனோட எக்ஸஸ் ஃபுட்டு, அதான் மீனோட வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களே சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. சரியான ஷார்ப்பு இவன். எக்கும் நல்ல லோடாக இருக்குது பாருங்க. ஃபுட்டு வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம், எந்த பிராண்ட் வேணால் சூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து பின்னாடி திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி போட்டுருப்பாங்க பாருங்கள். பீட்டா ஃபிஷ்ஷோட குட்டியெல்லாம் நல்லா காப்பாற்ற முடியும். இது 3 கண்டிப்பாக இருக்கும். இது ரெட் காப்பர் கேலக்ஸி. இப்போ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஃபிஷ் ரூம் டூர் தான். ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் என்கிட்ட மாடிலேயே மீன் இருக்குது, அதே மாதிரி ஃபிஷ் ரூம் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த வீடியோவில் ஃபிஷ் ரூமில் இருக்க மீனும் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு மெடிசன்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம ஃப்ளோரான், அதாவது ஜாக்கி, ஃபாலோவர்ஸ் வச்ச பேர் தான் வச்சுருக்கேன். ஸோ அவனே பார்த்துடலாம். இது இருக்கான் பாருங்கள். இப்போ எல்லாமே வீடியோ இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட்டர்லேருந்து ஃபில்ட்ரு வரைக்கும் எல்லாமே. அதனால் உள்ளே போய் லைட்டாக ஒளிஞ்சுருக்கான், பயந்து வந்துட்டான். இவன் பயந்த மாதிரிலாம் இல்லை, இவன் இப்பயும் வந்து பயங்கரமாக தான் இருப்பான். ஃப்ளவரான்லேயே இவன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரான் தானுங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ளவரான் வளர்த்துனுங்க. ஆனால் இவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததில்லை. எப்பவுமே ஒரு ஃப்ளவரானுக்கு வந்து ஒரு ஃபுட்டு மாற்றுவோம். அந்த ஃபுட் ஒரு 2 நாள் வந்து ஃபாஸ்டிங் வைப்போம், இல்லை 1 நாள் ஃபாஸ்டிங் வைப்போம். அப்போ தான் அந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆவாங்க. எந்த ஃபுட்டு போட்டாலும் சாப்பிட்றான். பீட்டா ஃபுட்லேருந்து எந்த ஃபுட்டு போட்டாலும் வந்து பிரித்து மேய்ஞ்சின்னு தான் இருக்கான். சில ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க தொட்டி மாற்றும் போது. இன்னொரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு வேணால் இவன் அதெல்லாம் ஆக மாட்டான், நல்லாவே சுற்றுறான், பயங்கரமாக இருக்கான். இப்போ கூட உள்ளே போனது எதுக்குன்னா நான் எல்லா சிஸ்டமையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா ஃப்ளக்கையும் கழட்டி வச்சுருக்கேன். வீடியோ எடுக்கிறது வந்து அந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ உள்ளே போனான், இல்லைன்னா அவன் பாட்டு சுற்றின்னு தான் இருப்பான். இப்போ நான் லைவாகவே காமிக்கிறேன் அவன் என்ன ஃபுட் போடாமல் சாப்பிட்றத வந்து. டெட்ரா பைட்ஸ் போடுவோமா? பாருங்கள், டெட்ரா பைட்ஸ் இது இல்லை பாருங்கள், டெட்ரா பைட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். டெட்ரா பைட்ஸும் பிரித்து மேய்வான். பருத்து அம்பியா டெக்ஸோ. இப்போ அம்பியா டெக்ஸோ இது பாருங்கள், இதே எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். பார்த்தாச்சு. அவ்வளோதான் பீட்டா ஃபுட். இது ஆப்டிமம். இவன்ட்டு பெல்லட்டு போடுறான் பாருங்கள், வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சது பக்கத்தில் வந்து உட்காந்தாலே இவன் வந்து போடுவான் அப்படின்னு. இப்படியே கை வச்சா வருவான், செம்ம ஆக்டிவானா, பயங்கரமான ஆக்டிவான மீன். கை வச்சா வர்றது வந்து சரியான ஷார்ப்பு இவன். ஸோ அடுத்து அப்படியே இந்த தொட்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா இது என்னோடய கம்யூனிட்டி டேங்க் மாதிரி. மாலிஸ் ஆக்சுவலாக ப்ரீடிங் தாங்க வாங்கியிருந்தேன். இல்லை எல்லா மாலிஸும் ப்ரீடிங்காக தான் வாங்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மழை அதெல்லாம் பேஞ்சினதுனால மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் மாடியெல்லாம் ப்ரீடிங் போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் சரி இப்போதைக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு டேங்கில் விட்டு வச்சுருக்காது. அப்புறம் இந்த ஷார்க்கு 4 ஷார்க் இருக்குது இதில். இதோ 2, அதுவும் இன்னும் 2 பேர் அங்கே இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே இந்த ஷார்க் மீன் வளர்த்துருப்போம், மாலி வளர்த்துருப்போம். ஆனால் அப்போது இப்போ வரைக்கும் ரேட்டே ஏறாத மீன் அது ஷார்க் தான் நான் சொல்லுவேன். அப்போயும் வந்து என்ன, நானும் என் தம்பியும் போய் வாங்குவோம். அப்போது 40 ரூபா 30 ரூபா இருக்கும். இப்போது ஒரு 50 ரூபா இருக்குது. அதுவும் 4 மீன் 50 ரூபா. இதை நான் அந்த குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரே ஒரு ஏஞ்சல் இருக்கும் தன்னந்தனியாக. அது என்னென்னா இப்போ இதுவும் ப்ரீடிங்காக தான் வாங்கிட்டு வந்தது. ஏஞ்சலை ஃபீமேல் இறந்துச்சு. ப்ரீடிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபீமேல் இறந்துச்சு. அதனால் மெயில் மட்டும் ஏன் தனியாக ஒரு டேங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் டேங்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்னெயில்ஸும் இருக்குது இதில். ஸ்னெயில்ஸ் வந்து போட்டிருக்கேன், இதோ இருக்குது பாருங்கள், தெரியுதா? பாருங்கள் ஸ்னெயில்ஸ் போகிறதுனால என்னென்னா மீனோட எக்ஸஸ் ஃபுட்டு, அதான் மீனோட வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களே சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. அம்மோனியா ஸ்பைக்காகவும் இருக்கும் டேங்க்கில். அதே மாதிரி டேங்க்கும் சீக்கிரத்தில் அழுக்காகாமல் இருக்கும். நிறைய பேர் ப்ளெக்கோ ஃபிஷ்ஷு அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ப்ளெக்கோ ஃபிஷ்லாம் போட்டால் மீனும் சில சமயம் அடி வாங்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்னெயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 2 பேர் போட்டு வச்சுருக்கேன். ஒருத்தன் இங்கே இருக்கான், இன்னொருத்தனா இன்னொருத்தன் வந்து இதோ இருக்கான் பாருங்கள். இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு கிட்ட தெரியாங்களா, அதோ மாலி போது பாருங்கள், அதோ இருக்கான் பாருங்கள். இன்னொருத்தன் அங்கே இருக்கான். இந்த ஷெல்ஃபில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு மெடிசன்ஸு, அதுக்கு ஒரு பீட்டா இருக்குது. பீட்டா என்ன பீட்டா வச்சுருக்கேன், ஃபீமேல் பீட்டா. இது ப்ரீடிங்காக வாங்கி வந்தது, அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்படியே மேலே வந்தோன்னா ஆஸ்கர்ஸு 2 ஆஸ்கர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். 2 பேருமே வந்து நல்ல கலரிங், நல்ல மார்க்கிங்ஸு. அப்படி இங்கே வந்தோன்னா அந்த போலார் பேரட்டும் நம்மக்கிட்டே இருக்க ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி தான், மெயில் மட்டும் தான் இருக்குது. இதுவும் பேராக தான் வாங்கிட்டு வந்தேன், ப்ரீடிங்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஃபீமேல் இறந்துச்சு ப்ரீடிங் செட் பண்ணுறதுக்குள்ளேயே. ஸோ
கூடிய சீக்கிரம் இவனுக்கும் ஒரு ஃபீமேல் வந்து இவனுக்கும் எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ஃபீமேல் வந்து ப்ரீடிங் பண்ணோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். இப்போ அப்படியே மேலே போனால் நம்மளோட பீட்டா கலெக்ஷன்ஸை பார்த்துருவோம். இவங்க தான் நம்மளோட ஃபீமேல் பீட்டா. இப்போ ப்ரீடிங் வாங்கின்னு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து ப்ரீடிங் போட்டுடலாம். எக்கும் நல்லா லோடாக இருக்குது பாருங்கள். எக்கும் நல்லா லோடாக இருக்குது. வயிறு பாருங்கள். இவன் தான் அது. இப்போது இவங்க 2 பேர் தான் ப்ரீடிங் போட போகிறோம். அப்புறம் இங்கே என்னடா நண்டு வந்து வெளியில் விட்டு வச்சுருக்க பார்க்காதீங்க. நண்டு எப்போவுமே அந்த தோலை உரிக்கும்ல வளரும் போது. நண்டு எப்போவுமே தோலை உரிக்கும். நண்டு எப்போவுமே என்ன பண்ணோன்னா தோல் உரித்து தான் வளர்ச்சி போகிறோம். அந்த தோல் தான் இது. ஃபஸ்ட்டு நண்டை வந்து இந்த டேங்கில் வச்சுருந்தேன். இந்த டேங்க் பயங்கரமாக விரிசல் வந்துச்சு, உடஞ்சிச்சு. தண்ணி தெளித்து விடும் போதுலாம் தண்ணி லீக் ஆகுது. அதனால் இப்போ நண்டு மேலே இருக்குது. இதெல்லாம் மண்ணெலாம் போட்டு நண்டை வச்சுருந்தேன். இது வந்து வினிகரில் ஸ்டார்டர் கல்ச்சர். இங்கே இந்த வினிகரில் தான் நம்மளோட பீட்டா ஃபிஷ்ஷோட குட்டியெல்லாம் நல்லா காப்பாற்ற முடியும். இது ஸ்டார்டர் கல்ச்சர் இது. ஸோ சீக்கிரம் ஆப்போசிட் வினிகர்லாம் வாங்கி வச்சாச்சு. வினிகர் கல்ச்சர் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். இதில் வந்து ஃபீமேல் ப்ளக்கார்டு இருக்குது. ரெட் காப்பர் கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, செம மார்க்கிங்ஸோட சூப்பராக இருக்கும். இது ரெட் காப்பர் கேலக்சி. இது ஃபீமேல், இது மேல் இல்லை. மேல் ஒன்று வாங்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் ரூமில் இருக்க ஃபிஷ்ஷஸ் இவ்வளோ தான். இப்போ நான் என்னென்ன ஃபுட்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி என்னென்ன மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணுன்றதை வந்து சொல்லிடுறேன். மெடிசனில் பார்த்தீங்கன்னா 4 கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸீல் மெடிசன்ஸ். இது ஸ்ட்ரெஸ்ஸீல். புது தண்ணி மாற்றும் போது போட்டு விடுவேன். மீனோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணும். அதே வாட்டர் நல்லா கண்டிஷன் ஆகும். இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸீல் கேட்டாலே கொடுப்பாங்க. இது ஃபங்கலுக்கு ஆன்டி பேரசைட் மெடிசன். இது ப்ளூ கலர் இருக்கும்ல, அது பார்த்துருப்போம். அதுவும் மிஸ்டர் எல்லோ, அதுவும் மிஸ்டர் க்ரீன். அதுமாதிரி இந்த வின்டர் சீசனுக்கு வந்து இந்த மிஸ்டர் க்ரீன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். இது எப்படின்னா 20 லிட்டர் வாட்டருக்கு வந்து 1 ml கணக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு மீன் ஒயிட் ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்னா வின்டர் சீசன் கண்டிப்பாக வரும். நிறைய மீன் வரும். இப்போ நம்ம ஜாக்கிக்கு வந்த மாதிரி கூட என்கிட்டே 2-3 மீன் இறந்துச்சு ஒயிட் ஸ்பாட் வந்து. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது கூட வந்து ராக் சால்ட் இருக்குல்ல, அதை போட்டு 20 லிட்டருக்கு வந்து 1 ml கலந்து போட்டு வச்சுருங்க. நம்ம ஜாக்கிக்கு அப்படி தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சனால பிரச்சனை இல்லை. இது கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் மிஸ்டர் எல்லோ, இது ஆன்டிசெப்டிக். இது அதுவும் மிஸ்டர் ஒயிட்டு, இது ஆன்டி பேரசைட்டுக்கு. 3மே வந்து எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். இது 3ம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இது ஸ்ட்ரெஸ்ஸில், இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும் கண்டிப்பாக. வாட்டர் நல்லா கண்டிஷன் பண்ணும். மீனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்ருவோம். வாட்டர் கண்டிஷனால மீனுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாயிடும். நான் யூஸ் பண்ணுற காமனாக எல்லா மாலிலேருந்து ஷார்க்கு, ஏஞ்சல், மேலே கப்பி ஃபிஷ்ஷுக்கு, ஜுவல் ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்கும் வந்து போகிறது வந்து இந்த ஆப்டின் கலர்ஸ் தான். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து பேக்கெட் பின்னாடி இந்த ப்ரோட்டீன் லெவல்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஃபேட் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது. ப்ரோட்டீன் 30% மேலே இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. 30% மேலே இருந்தாலே அது நல்ல ஃபுட்டு தான். அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டாஸ்க்கு வந்து இந்த ஃப்ரோசன் பிரெட் ஃபார்ம்ஸும் ஆப்டிமம் பீட்டான்னு கிடைக்கும். நிறைய பீட்டா ஃபிஷ் ஃபுட்டு இருக்குது. மைக்ரோ பில்லர்ஸ் மாதிரி இருக்கும் பீட்டாக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதையும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மாதிரி இந்த டெட்ராபைட்ஸ் யூஸ் பண்ணுறேன். டெட்ராபைட்ஸ் வந்து வீக்லி ஒரு 2 or 3 போடுவேன். அவ்வளோதான். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் விலை அதிகம். அதனால் வந்து அவ்வளோதான் போடுவேன். இது எல்லா மீனுக்கும் போடலாம். அப்புறம் இந்த மீல் வார்ம்ஸ் வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ண முடியாது. கப்பிக்கு மாலிலாம் சாப்பிடாது. நம்ம ஜாக்கிக்கு போடுவேன், நம்ம ஃப்ளானுக்கு போடுவேன், அப்புறம் ஆஸ்கருக்கு யூஸ் பண்ணுவேன், ஜுவல் ஃபிஷ்க்கு போடுவேன், இதுக்கெலாம் வந்து போடுவேன். இது நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். அதனால் வந்து இதை வாங்கி வச்சுருக்கேன். மெயினாக யூஸ் பண்ணுறது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளோரானுக்கும் அரவானுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீல் வார்ம்ஸ் இதுவும் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான் மக்களை இந்த ஃபிஷ் ரூம் டூர். என்கிட்ட இருக்க எல்லா மீனும் காமிச்சிட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு, அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாமே காமிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்த மீன்லேயே வந்து எந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். டாடா பாய்.